லங்காஸ்ரீ தமிழ்வின் இணையதள நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபீடத்தின் வணக்கங்களும் நல்லாசிகளும். நாம் இன்றைய சிந்தனையாக இந்த மகாலய பட்சத்தை சிந்தனைக்கு கொள்வோம். புரட்டாதி மாதத்திலே இந்த பல்வேறு நிகழ்வுகளெல்லாம் நாம் அனுஷ்டிக்கின்றோம். புரட்டாதி மாதத்திலே அன்னை பராசக்தியை வேண்டி பிரதமை முதல் நவமி ஈறாக கொள்ளுகின்ற 9 இரவுகள் நவராத்திரி என்று அம்பாளுடைய வழிபாடுகள். அதேபோல் இந்த பிதர்களுக்கு உரியதாகிய மகாலய பட்சம் இது பௌர்ணமி ஆரம்பித்து அந்த பௌர்ணமி முடித்து வர பிரதமையிலிருந்து ஆரம்பித்து அமாவாசை வரையிலே 15 நாட்களுக்கு இந்த மகாலய பட்சம் என்று சொல்வார்கள். ஒவ்வொரு மாதத்திலும் 2 பட்சங்கள் வரும். அவ்வாறு இந்த பூர்வபக்ஷம் அபரபக்ஷம் வளர்வுறையிலே ஆரம்பிப்பது, தேய்வுறையிலே ஆரம்பித்து வளர்வுறையிலே முடிவது. அந்த வகையிலே இந்த பௌர்ணமிக்கு மறுநாள் பிரதமையிலே ஆரம்பித்து இந்த அபரபட்சமாக அமாவாசை புரட்டாதி மாதத்து அமாவாசையிலே நிறைவாகும். இது மாலைய பட்சம் என்று சொல்லிக்கொள்வார்கள். பொதுவாக இந்த புரட்டாதி மாதத்திலே அம்பாளுக்குரிய நவராத்திரி என்கின்ற பொழுது அது சில வருடங்களிலே 8 நாட்களுக்குள்ளும் இந்த 9 திதிகள் பிரதமை முதல் நவமீரான திதிகள் அடங்கக்கூடியதாயும் வரும். சில வருடங்களிலே இந்த 9 திதிகளும் 10 நாட்களுக்கு நிற்கக்கூடியதாகவும் இருக்கும். எனவே நவராத்திரி விரதம் என்பது நாள் கணக்கு என்பது கிடையாது. இது 9 நாள் தான் என்பது அல்ல. 9 திதிகள் அடங்கிய இரவுகள். எனவே சில வேளைகளில் இந்த திதிகள் 2 திதிகள் ஒரு நாளுக்குள்ளே அடங்குகிற பொழுது அது 8 நாளாக வந்துவிடும். ஒரு திதி 2 நாளைக்கு நிற்கிற பொழுது 10 நாளாக மாறக்கூடும். அந்த வகையில் நாள் கணக்கு என்பதல்ல. இந்த 9 திதிகளை உள்ளடக்கிய இரவுகள் நவராத்திரி என்று அம்பாளுக்கு வழிபாடு. அதேபோல் இந்த மகாலய பட்சம் 15 தினங்கள். இந்த ஒரு பட்சம் பிதர்களை வேண்டி மறைந்த தாய் தந்தை தாத்தா பாட்டி போன்றவர்களை நினைத்து செய்யப்படுகின்ற இந்த பிதர்காரியம் மாலைய பட்சம். அது அமாவாசையோடு புரட்டாதி மாதத்து அமாவாசையோடு நிறைவு பெறக்கூடியதாக இருக்கும். அவ்வாறு இந்த மாலைய பட்ச காலத்திலே இந்த இறந்த ஆத்மாக்கள் அந்த பிதர்களெல்லாம் இந்த 15 தினங்களும் தங்களுடைய வீட்டு வாசலிலே வந்து வீட்டை சுற்றி கொண்டே இருப்பார்களாம். இந்த 15 நாட்களும் அந்த பிதர்களுக்குரிய காலமாக. அதனாலே தான் சுபகாரியங்களை எல்லாம் இந்த புரட்டாதி மாதத்தை தவிர்த்து கொள்ளுவது. வீடு குடிபூரல், கல்யாண வீடு, ருதுசோபன வைபவங்கள் போன்ற சுபகாரியங்களை தவிர்த்து கொள்வார்கள். அந்த 15 நாட்களும் இந்த இறந்த ஆத்மாக்கள் எல்லாம் ஏதோ வடிவிலே வந்து வீட்டை சுற்றி வந்து வாசலில் இருப்பார்களாம். எப்போ என்னுடைய பிள்ளை எனக்கு தர்ப்பணம் செய்கிறான், எள்ளும் தண்ணீரும் உரைக்கிறான், எனக்கு எப்பொழுது உணவு படைக்கிறான் என்று எதிர்பார்த்த வண்ணம் இருப்பார்களாம். இந்த 15 நாட்களுமே செய்யக்கூடியவர்கள் தாராளமாக செய்யலாம். அவ்வாறு முடியாதவர்கள் இந்த 15 நாட்கள் ஒரு நாளாவது தாய் தந்தையர்கள் மறைந்த தாத்தா பாட்டி போன்றவர்களை நினைத்து இந்த கர்மாக்களை செய்வதற்காகத்தான் இந்த மாலைய பட்சம் என்று இந்த 15 தினங்கள் ஒதுக்கப்பட்டது. நாம் மாதந்தோறும் செய்கின்ற தர்ப்பணங்களை தவறவிட்டிருந்தாலும் இந்த வருடத்திலே இந்த மாலைய பட்சம் அவசியம் ஒவ்வொருவரும் தங்களுடைய மறைந்த பிதர்களுக்காக, அப்பாவாக இருக்கலாம், அம்மாவாக இருக்கலாம், தாத்தாவாக இருக்கலாம், பாட்டியாக இருக்கலாம், மாமன் மாமியாக இருக்கலாம், பெரியப்பா சித்தப்பா, இறந்த பிதர்களுக்காக எல்லோருக்குமாக செய்யக்கூடியது இந்த மாலைய பட்சம். அவ்வாறு அந்த மாலைய பட்சத்திலே இந்த பிதர்களுக்குரியதாகிய இந்த சிரார்த்தங்களை மாலைய சிரார்த்தத்தை
கண்டிப்பாக ஒவ்வொருவரும் செய்ய வேண்டும். அப்பொழுதுதான் அந்த பிதர்கள் மனம் மகிழ்ந்து நமக்கு நல்ல ஆசி வழங்குவார்கள். அவ்வாறு நாம் அதை கொடுக்க தவறுகின்ற பொழுது அவர்கள் பிதர்கள் கோபமுற்றால் சாபம் போட்டு விடுவார்களாம். அதனால தான் பிதிர் தோஷம் என்று சொல்லிக்கொள்வார்கள். எனவே இந்த பிதர்களுக்கு இறந்த ஆத்மாக்களை தவிக்க விடாமல் அவர்களுக்கு எள்ளும் தண்ணீரும் உரைத்து தர்ப்பணம் செய்வது, தானங்கள் கொடுப்பது, பிண்ட தானங்கள் இடுவது, இவ்வாறெல்லாம் செய்கின்ற பொழுதிலும் அந்த புரோகிதரை அழைத்து வீட்டிலே புண்ணியாக வாசனம் செய்து விநாயகர் வழிபாடோடு ஆரம்பித்து இவற்றை எல்லாம் செய்து வீட்டு முற்றத்திலே பூரண கும்பம் ஒன்று வைத்து அங்கே சூரியனை வழிபாடு செய்ய சொல்லி புரோகிதர் சொல்லுவார். கையிலே பூவும் தண்ணீரும் கொடுத்து சூரிய பகவானை வேண்டி பிரார்த்தனை பண்ணி என்னுடைய தகப்பனாருக்கு அல்லது தாயாருக்கோ அல்லது யாருக்கு அந்த சிரார்த்தம் செய்கிறோமோ எல்லோருக்குமாக, இறந்த எல்லா பிதர்களுக்குமாக நான் இந்த சிரார்த்தம் செய்கிறேன், தர்ப்பணம் செய்கிறேன், சூரிய பகவானை சாட்சியாக இருக்கும்படி அந்த சூரிய கும்பத்திலே பூவை போட்டு சூரியனை வணங்குவார்கள். அவ்வாறு செய்யப்படுகின்ற பொழுது இந்த பிதர்கள் எந்த வடிவத்திலே இருந்தாலும், எந்த உலகத்திலே இருந்தாலும், எந்த ரூபத்திலே இருந்தாலும் இந்த சூரிய பகவான் உலகத்தை சுற்றி வருகின்ற பொழுது அங்கே சாட்சியாக சொல்லுவாராம். உன்னுடைய பிள்ளை உனக்கு தர்ப்பணம் செய்தான், என்னைத்தான் சாட்சி வைத்திருந்தான் என்று இது ஒரு நம்பிக்கை அடிப்படையாக கொண்ட ஒரு பிரார்த்தனை வழிபாடாக செய்யப்படுவதும், இந்த பிதர்களுக்கு செய்கின்ற காரியங்களை சிரத்தையோடு நாம் செய்ய வேண்டும். ஏதோ கடன் வழிக்காக எனக்கு அவசரம், நான் வேலைக்கு போக வேண்டும், காலம் 7 மணிக்கு செய்வதல்ல. இந்த சிரார்த்தங்கள் தர்ப்பணங்கள் செய்யப்படுகின்ற பொழுது காணாமல் கோணாமல் கண்டு கொடு என்று அழகாக சொன்னார்கள். இந்த மனம் கோணாமல் பிறர் காணாமல் சூரியனை உச்சியிலே கண்டு அர்க்கியத்தை கொடு. அதனால தான் காணாமல் கோணாமல் கண்டு கொடு. எனவே இந்த சூரிய பகவானுக்கு அர்க்கியங்களை கொடுப்பதும் சிரார்த்தங்களை செய்வதும் சிரத்தையோடு நாம் செய்யப்படுகின்ற பொழுது நமக்கு பூர்ண பலனை தரக்கூடியதாக இந்த மகாலய பட்சங்கள் 15 திதிகளிலும் பிரதமை முதல் அமாவாசை வரையிலே நமக்கு எப்பொழுது நேரம் கிடைக்கிறதோ அன்றைய தினம் விரதமாக இருந்து வீட்டிலே உள்ளவர்கள் குடும்பத்தினரெல்லாம் விரதமாக இருந்து சிரத்தையோடு அந்த சிரார்த்தங்களை செய்து பசுவிற்கு உணவு கொடுத்து இந்த படைக்கப்பட்ட உணவு பதார்த்தங்கள் எல்லாம் இந்த பசுவுக்கு உணவாக கொடுத்து தர்ப்பணம் செய்து வழிபாடுகள் செய்கின்ற பொழுதிலும் தாய் தகப்பன் வயதிலே இருக்கின்ற முதியவர்களுக்கு நாம் உணவு கொடுப்பது அல்லது அவர்களுக்கு ஒரு வஸ்திரத்தை கொடுப்பது, எதெல்லாம் நமக்கு முடிகிறதோ அவற்றை எல்லாம் செய்கின்ற பொழுதிலும் இந்த பிதர்களுடைய மனம் மகிழ்ந்து நமக்கு ஆசி வழங்குவார்களாம். நாம் இந்த பிதர்கள் அவருடைய ஆசியை வேண்டியவளை செய்வதும், நம்முடைய தாய் தந்தையர்கள் வாழுங்காலத்தில் அவர்களை பேணி பாதுகாப்பதும் ஒவ்வொரு பிள்ளைகளுடைய கடமையாக. இப்போ இந்த சிரார்த்தங்கள் செய்யப்படுகின்ற பொழுது கூட நமக்கு அப்பா இருக்கிறார், அம்மா இல்லை என்றால் அம்மாவுக்காக பிள்ளைகள் விரதம் இருக்கலாம், பிரார்த்தனைகள் செய்யலாம், இந்த தர்ப்பணங்கள் செய்ய முடியாது. அது அப்பா தான் தர்ப்பணத்தை செய்து கொள்வார். அப்பாவும் இல்லை அம்மாவும் இல்லை என்றால் பிள்ளைகள் அதனை செய்து கொள்ளலாம். அம்மா இருக்கிறார் அப்பா இல்லை என்றால் பிள்ளைகள் தாராளமாக இந்த மாலைய சிரார்த்தத்தை செய்து கொள்ள வேண்டும். எனவே இவ்வாறு இந்த சிரார்த்தங்களை சிரத்தையோடு செய்கின்றதுனால அதுக்கு சிரார்த்தம் என்று பெயர். இந்த மாலைய சிரார்த்தம் மிக முக்கியமானது. இந்த 15 திதிகளும் அந்த 15 நாட்களிலும் பிரதமை முதல் அமாவாசை வரையிலே அந்த இறந்த பிதர்களெல்லாம் நம்மை வீட்டை சுற்றி 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 வருவார்களாம். பல இடங்களில் முன்னைய காலத்திலே இந்த 15 நாட்களும் வாசல் படியிலே ஒரு பாத்திரத்திலே தண்ணீர் வைத்து பூ போட்டு வைத்துக் கொள்வார்கள். அது இன்னும் சில இடங்களில் நடைமுறையில் இருக்கிறது. நித்தியப்படி கூட வைத்துக் கொள்வார்கள். இந்த இறந்த பிதர்கள் வந்து தண்ணீர் தாகத்துக்காக வந்தாலும் அவர்களுக்கு என்ற ஒரு பாத்திரத்திலே தண்ணீரை எடுத்து வாசலிலே வைத்துக் கொள்வது. இது இந்த 15 நாட்களும் கண்டிப்பாக வைக்க வேண்டும். ஒரு பாத்திரத்திலே தண்ணீர் எடுத்து வைத்து, அது மண் பாத்திரமாக இருக்கலாம் அல்லது எந்த ஒரு பாத்திரமாக இருந்தாலும் மண் பாத்திரம் வைப்பதும் விசேஷம்.
அதிலே சற்று எள்ளை கொஞ்சம் போட்டு 2 மலர்களையும் போட்டு அந்த தண்ணீரை தினமும் மாற்றி மாற்றி வைத்துக்கொள்ள வேண்டும். அவ்வாறு வைக்கின்ற பொழுது அது பிதிர்களுக்கு உரியதாகவும், இந்த 15 தினங்களிலே ஒரு நாளாவது நாங்கள் இந்த பிதிர்களுக்காக செய்ய வேண்டியதும், படைகள் படைத்து அவ்வாறு வழிபாடுகள் செய்கின்ற பொழுது பிதிர்கள் மனம் மகிழ்ந்து நமக்கு ஆசி வழங்குவார்கள். வாழுங்காலத்தில் பெற்றோர்களை நாம் பேணி பாதுகாப்பது ஒரு பிள்ளைகளுடைய கடமைகளாக இருக்கிறது. வயதான காலத்திலே நம்மோடு வயதானவர்கள் வாழுகின்றார்கள் என்றால் அது அவரவர் செய்த பாக்கியம். எல்லோருக்கும் இந்த பாக்கியம் கிடைப்பதில்லை. வீட்டிலே வயதான அப்பா இருக்கிறார், வயதான அம்மா இருக்கிறார், அவர்களுக்கு கண்ணு தெரியாது, காது கேட்காது என்றால் அவர்களுக்கு நாங்கள் கண்ணாக இருந்து, நாங்கள் அவர்களுக்கு கேட்கின்ற செவியாக இருந்து அவர்களுக்கு வேண்டிய பணிவிடைகளை செய்கின்ற பொழுது அவர்கள் மனம் மகிழ்ந்து மறைந்த பின்பு நமக்கு ஆசி வழங்கி கொண்டே இருப்பார்களாம். இது அப்பாவுக்கு வயசாயிட்டுது, காது கேட்காது, கண்ணு தெரியாது, நடக்க முடியலை, அம்மாவுக்கு முடியதில்லை, நாம் கொண்டு போய் முதியோர் இல்லங்களிலே சேர்க்கின்ற ஒரு கலாச்சாரத்தை இப்பொழுது பார்க்கிறோம். இவையெல்லாம் தவிர்க்கப்பட வேண்டும். அவ்வாறு நாம் செய்கின்ற பொழுது இதனை நம்முடைய பிள்ளைகள் பார்த்து கொண்டிருப்பார்கள். ஓ, அப்பாவுக்கு வயசாயிட்டுதுன்னா முதியோர் இல்லத்தில் விட வேணும் என்ற எண்ணம் அவருடைய மனதிலே ஆணித்தரமாக பதிந்து நம்முடைய பிள்ளைகள் நாளைக்கு இதைத்தான் திருப்பி செய்வார்கள். நமக்கும் வயசானவுடனே வயசானால் முதியோர் இல்லத்தில் கொண்டே விட வேணும், ஏன்னால் எங்களுடைய அப்பாவை நாங்கள் அப்படி விட்டதை பார்த்த பிள்ளைகள் எங்களுக்கு செய்வார்கள். இதைத்தான் முற்பகல் செய்யின் பிற்பகல் விளையும் என்ற ஒரு பழமொழி சொல்வார்கள். எனவே நாம் எதை செய்கின்றோமோ அதை பார்த்துத்தான் நம்முடைய பிள்ளைகள் நமக்கு நாளைக்கு செய்வார்கள். எனவே நாம் வாழுங்காலத்தில் பெற்றோர்கள் உயிரோடு இருக்கின்ற பொழுது அவர்களுக்கு வேண்டிய பணிவிடைகளை செய்து, அவர்கள் மறைந்த பின்பு அவர்கள் செய்ய வேண்டிய இந்த காரியங்களை, சிரார்த்தங்களை, தர்ப்பணங்களை நாம் செய்கின்ற பொழுது எல்லா விதமான சிறப்புகள் நமக்கு கிடைப்பதோடு நம்முடைய பிள்ளைகள் நமக்கு எதிர்காலத்தில் நம்மையும் நல்லபடியாக பார்ப்பார்கள் என்கின்ற எண்ணமெல்லாம் உள்ளவர்கள் பெற்றோர்களை அன்போடு அரவணையுங்கள், அவர்களுக்கு வேண்டிய பணிவிடைகளை செய்யுங்கள். இயலாத காலத்திலே அவர்களுக்கு ஊன்றுகோலாக இருந்து இவற்றையெல்லாம் செய்கின்ற பொழுது வாழ்விலே உயர்வு கிடைக்கும். இருக்கின்ற பொழுது நாங்கள் சரியான உணவுகளை கொடுக்காமல் பராமரிக்காமல் விட்டுவிட்டு அவர்கள் மறைந்த பின்பு அவர்கள் ஞாபகார்த்தமாக புத்தகம் அடிப்பதோ, அவர்கள் ஞாபகார்த்தமாக மண்டபத்தை கட்டிவிட்டு உலகத்திற்காக வாழ்வதிலோ எந்த விதமான பலனும் கிடைக்காது. அவர்கள் வாழுகின்ற பொழுது சந்தோஷமாக அவர்களை பார்த்தாலே நாங்கள் மறைந்த பின்பு இந்த தர்ப்பணங்களை செய்யாட்டியும் பரவாயில்ல, வாழுகின்ற பொழுதாவது அவர்களை நாங்கள் அரவணைத்து அன்போடு அவர்களை வாழ்த்தி வயதான காலத்திலே அவர்கள் மனங்கோணாமல் இருந்தாலே பெரிய ஒரு ஆசையாக இருக்கும். எனவே இந்த 15 நாள் சிரார்த்த காலங்களிலும் ஒரு நாளாவது நாம் இந்த மாலை சிரார்த்தத்தை செய்து பிறருடைய ஆசியையும் பெற்று இறையருளை பெற்று மண்ணில் நல்ல வண்ணம் வாழ லங்காஸ்ரீ தமிழ்வின் இணையதள நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபீடத்தின் சார்பில் நல்லாசிகளை கூறிக்கொள்வதில் மனமகிழ்வு கொள்கிறோம். சர்வே ஜனாஹாம் சிகினோ பவந்து சமஸ்த சன் மங்களாணி சந்து சுபம்.